வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் பிறக்க போகுது. இந்த குரோதி வருடத்தில் கும்பராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரவங்களுக்குமே கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தளவு குரு பகவானை எடுத்துக்கிட்டால் தற்போது 3வது ராசியில் தான் இருக்கார். 3வது ராசியில் குரு பகவான் இருந்தால் நன்மையை தான் கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். சொத்து சுகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடகு வைத்த நகைகளை திருப்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். கடன் காட்சிகள் எல்லாம் அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அந்த குரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் பல இது நடக்கலாம் உங்கள் வீட்டில். குரு பகவானால் பல நன்மைகளும் உங்களுக்கு வீடு தேடி வரலாம். சுப செய்திகளும் வீடு தேடி வரலாம். அந்த மாதிரியான பலன்களை குரு கொடுப்பார். குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்துக்கு 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியிலேருந்து 4வது ராசிக்கு போக போகிறார். அது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லலாம். ஆனால் அர்த்தாஷ்டம குருன்னாலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தனாதிபதி குரு தான். அப்போ அதாவது பணத்தை கொடுக்குறவர் குரு தான். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடங்களில் இருக்கிற போது பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. பண பலம் இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நல்ல வருமானங்கள் வரும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடன் காட்சிகள் எல்லாம் அடையும். ஸோ பொருளாதாரத்தில் நமக்கு சிரமங்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. அதனால் பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். குடும்பம் நல்லா தான் இருக்கும். ஸோ கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. உறவினர்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கும். உறவினர்கள் பகையை மறந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு. அதே மாதிரி ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வீடு கட்டுறது, சிலருக்கு வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரியான பலன்களை குரு கொடுப்பார். தாயாருக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கும். சொத்து சோகத்தில் இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாம் தீர்றது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் அர்த்தாஷ்டம அந்த 4வது இடத்துல குரு இருந்தால் கூட உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து சனியை எடுத்துக்குவோம். சனி பகவான் மட்டும் உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். 7.5 சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே விரையச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி இருக்குது. அது 2.5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பாதச்சனி 2.5 வருஷம் இருக்கும். ஆக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 வருட காலம் உங்களுக்கு 7.5 சனி கொஞ்சம் இருக்கும். 7.5 சனி காலத்தில் எப்பயுமே நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முதல்ல பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. புதுசாக தொழில் தொடங்குற மாதிரியான வேலைகளை மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா 7.5 சனியில் தொழில் தொடங்கினா அந்த தொழில் அவ்வளோவா நல்லா இருக்காது. தொழிலில் கஷ்ட நஷ்டங்கள் ஜாஸ்தி ஆயிடும். அதனால் ஏற்கனவே தொழில் வச்சுருந்தா அதே தொழிலை உள்ளளவுக்கு உள்ளபடி ஓடட்டும்னு விட்டுருங்க. புதுசாக தொழிலை விரிவுபடுத்துகிற வேலைகளை செய்யாதீங்க. அடிஷ்னலாக தொழில் எதுவும் செய்கிறேன்ட்டு செய்யாதீங்க. அதை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கனாலே கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. 7.5 சனி பொதுவாக என்ன செய்யும்? உடல் நலத்தை கெடுக்கும். அப்போ ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, வயிற்று வலி வர்றது, கல்லடப்பு வர்றது, வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் வர்றது, முழங்கால் வலி வர்றது, முதுகு வலி வர்றது, கடன் ஏற்படுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் அதிகமாக உருவாக்கும் 7.5 சனி. அதே மாதிரி எதிர்பாராத விதத்தில் சில கஷ்டங்களை கொடுத்துரும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு சில கஷ்டங்களை அந்த 7.5 சனி கொடுக்கும். ஒரு சிலருக்கு பொருள் இழப்பீடாகலாம், ஒரு சிலருக்கு சொத்து இழப்பீடாகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லைகளை கொடுக்கும். அதனால் 7.5 சனியை பொறுத்தளவு கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? பொதுவாக யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. கடனை உருவாக்காதீங்க. ஒருவேளை கடனை உருவாக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் சம்பாரிச்செல்லாம் கடன் அடைக்க முடியாது. ஏதாவது சொத்தை விற்று தான் கடன் அடைக்க முடியும். சிலரெல்லாம் வீடை விற்று கூட கடன் அடைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கடனை மட்டும் நீங்கள் உருவாக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. சரிங்களா? சரி, அடுத்து ராகு பகவானை எடுத்துக்குவோம். கும்பராசிக்கு ராகு பகவான் 2வது இடத்துல தான் இருக்கார். 2வது இடத்துல ராகு இருந்தால் ஒரு சிலர் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்படி பிரிஞ்சிருந்தால் வருமானமெல்லாம் கரெக்டாக தான் வரும். ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும். கணவர் வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்வார். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அப்படி வந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லது தான்.
ஒரு சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் மட்டும் இருக்க முடியாது. அப்போ கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதை தான் ராகு பகவான் செய்வார். மற்றபடி வேறு கெடுபலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த பொருளாதாரத்தை வந்து கொடுத்துருவார். ஒரு சிலர் வந்து குடும்பத்தை பிரியாமல் வந்து வீட்டிலே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும், பண முடக்கம் ஏற்படும். மற்றவங்களுக்கு எல்லாமே அந்த பணம் பலம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேது இருக்கக்கூடாது. ஏன்னா கேது வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் உடல் நலத்தை வந்து பாதிக்கும். ஒரு சிலருக்கு பல்லு வலி வரும், ஒரு சிலருக்கு கண்ணு வலி வரும். அதே மாதிரி எதிர்பாராத பொருள் விரயங்கள் ஏற்படும், எதிர்பாராத சொத்து விரயங்கள் வந்து ஏற்படும். அதனால் கேதுனால் வந்து நமக்கு சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுடைய ராசி மேலே தான் செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் வந்து பொதுவாக ராசி மேலே இருக்கக்கூடாது. செவ்வாய் ராசி மேலே இருந்தாலே பயங்கர டென்ஷன் வரும், நிறைய டென்ஷன் வரும், நிறைய கோபதாபம் வரும். அப்படி இல்லைன்னா எதையாவது நினச்சி நம்ம கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு வந்து சரியாக தூங்கக்கூட முடியாது, போலீஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். அப்படின்னா என்னது, காவல்துறை அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிலரெல்லாம் ஆசைப்படுவாங்க. சிலர் வந்து காவல்துறையில் யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். சொத்து சுகம் வாங்கணுன்னா வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ப்ரெஷர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் சொத்தை வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. விற்கணும்னு நினச்சா சொத்தை வந்து விற்கலாம் தாராளமாக. ஆக ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் டென்ஷனை மட்டும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தை பொறுத்தளவு உங்களுக்கு பல நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஒருபுறம் 7.5 சனி நடந்தாலும் குரு பகவான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஏன்னா குரு 4ல் தானே இருக்கார். அவர் ஒன்றும் ரொம்ப மோசமான இடங்கள்ல இல்லை, 6, 8, 12 இல்லை, 4வது இடத்துல தான் இருக்கார். அதனால் குரு வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்கும் இந்த குரோதி ஆண்டில். அதே மாதிரி இந்த குரோதி ஆண்டில் விநாயகரை வந்து அதிகமாக வழிபட்டுக்கிட்டே வரணும். விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்து குறையும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் அந்த 7.5 சனி நடக்கிறனால சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 7.5 சனினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தாக்கங்கள் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு சிலர் வந்து இந்த அரச மரத்தெல்லாம் சுற்றி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி அரச மரத்தை சுற்றி வந்தாலும் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். அதை வந்து டெய்லி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, திங்கக்கிழமை மட்டும் அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செஞ்சோம்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நாகம் இருக்குல்ல, அந்த நாக சர்ப சிலைகள் இருக்குல்ல, அதுகளுக்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சு வரலாம். அந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா அந்த 7.5 சனினால் இருக்கிற கஷ்டங்கள் குறையும். பிற கிரகங்கள்னால ஏற்படுற தீமைகள் குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி நடந்தால் கூட இந்த குரோதி ஆண்டில் பல அற்புதமான பலன்களும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.